பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, ராசிக்களை பற்றி யார் போடலாம் யார் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரகசியம். எல்லா மனிதனுமே ஜாதகம் பார்க்க வர்றவங்க நான் என்ன கல் போடலாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, பொதுவாகவே எல்லா ஜோதிடரும் என்ன சொல்லனா, அவங்க என்ன ராசியில போய் பிறந்தாங்களோ அந்த கல்லைத்தான் இதனால் வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லி வழக்கம். இதைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் ஜோதிட ரீதியாக அப்படி கல் போட்டவங்க வெற்றி பெற்றிருக்காங்களா? ஜோதிட ரீதியாக அப்படி கல் போட்டவங்க போட்டு நான் 12 ராசியில் பிறந்திருக்கேன், எனக்கு கல் போட்டதுக்கு முன்னாடி பல்லு போட்டதுக்கு பிறகு நான் ஓகோன்னு இருக்கேன்னு சொல்லுவதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஏதோ நம்ம ராசிக்கு உண்டான கல்லை போட்டாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லா மனிதனுக்குமே இருக்கும். அதாவது நாம விரும்பி ஒன்றை ஏற்றுக்கொண்டோமோ அது கசந்தாலும் இனிச்சாலும் என்ன சொன்னாலும் நம்ம தான் ஏத்தாகணும் அப்படிங்கிறது எல்லா மனிதனுடைய மனமே இதுதான். எல்லாருடைய இயல்பு என்ன தெரியுமா? நாம போய் உள்ள இறங்கிட்டோம், அதை போய் நம்ம வெளியே சொல்லி இல்லை இது மைனஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 9 நவகிரக கல் போட்டு வருவான். இணையா எப்படி இருக்கு அப்படின்னா சார் போட்டிருக்கேன் சார், போட சொன்னாங்க போட்டிருக்கேன் அப்படின்னு. இறைவன் என்ன சொல்லலான்னா ஒரு சூத்திரத்தை உடனே வழங்கி விட மாட்டான். இறைவன் ஒரு சூத்திரத்தை உடனே வழங்கி விட மாட்டான். அப்படி இருந்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே செல்வ சீமான்களாகவும் செல்வ சீமாட்டிகளாகவும் பெரிய பெரிய யோகம் பெற்றவர்களாகவும் வாழ்ந்து தத்தளித்து கொண்டிருப்பார்கள். ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு கர்மாவை அனுபவிச்சுதான். அந்த ரூபத்தில் என்ன சொல்றான்னா இந்த ராசிகள் யார் போடலாம் யார் போடக்கூடாது முதல் பாயிண்ட். அப்ப நீங்க ராசிகள் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எந்த கல் போடலாம் அப்படிங்கிற ஒரு 10 நிமிட வீடியோ தான். நல்லா தெளிவா கேட்டுக்கிடுங்க. ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு நான் புரிய வச்சிருவேன். கண்டிப்பாக ராசிகள் என்ன, ராசிகள் யார் போடலாம் யார் போடக்கூடாது, அப்படி ராசிகள் போடணும் நம்ம நம்மளுடைய மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த கல்லை போடணும், எந்த ட்ரெஸ்ஸை அதிகமாக உடுத்தணும் அப்படிங்கிறத இன்று இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த விதத்தில் சனி கேது சேர்ந்த நபர்கள், சனிக்கு 1, 5, 9 கேது இருப்பவர்கள். ஏன்னா நாடி ஜோதிடத்தின்படி ஒரு கிரகம் நின்ற இடத்துல 5வது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது சேர்ந்ததாக, 9ல் அந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அது சேர்ந்ததாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப சனி கேது சேர்க்கை, சனிக்கு 1, 5, 9 கேது இருந்தால் அவர்கள் ராசிகள் போடக்கூடாது. குரு கேது, ஒரு ஜாதகத்தில் குருவும் கேதுவும் ஒன்று சேர்ந்திருந்தால், குருவுக்கு 1, 5, 9 கேது இருந்தால் அவர்களும் ராசிகள் போடக்கூடாது. அதற்கடுத்து சந்திரன் கேது, சந்திரனுக்கு 1, 5, 9 கேது இருந்தால், சந்திரனோடு கேது இருந்தால் அவர்கள் ராசிகள் போட்டாலும் வேலை செய்யாது. அதற்கடுத்து சூரியன் கேது, சூரியனோடு கேது, சூரியனுக்கு 1, 5, 9 கேது இருந்தாலும் ராசிகள் வேலை செய்யாது. இப்படி நம்ம பார்க்கணும். இது ராசிகள் வேலை செய்யாது அப்படின்னா ஏதாவது ஒன்று போட்டே ஆகணுமே, நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு எல்லா மனிதனுக்குமே அதை போட்ட பிறகாவது நமக்கு ஏதாவது வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிறதா அப்படிங்கிற ஒரு தீராத தனியாத ஆசை தான் எல்லா மக்களுக்கும் உண்டு. அந்த விதத்தில் என்ன சொல்றான்னா யோகி, நாம்
இந்த சனி கேது, குரு கேது, சந்திரன் கேது, சூரியன் கேது போட்டால் ராசிக்கல் போடவே கூடாது, அந்த பக்கத்து மேலே போடக்கூடாது. ஆனால் எல்லோரும் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கல் இருக்கும் இல்லையா, இந்த 9 நவகிரகத்துல 9 நவகிரகத்துல வந்து எல்லோரும் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கல் வந்து கண்டிப்பாக உண்டு. இந்த மாதிரி இணை உள்ளவர்கள் ராசிக்கல் போடக்கூடாது. பொதுவாக ராசிக்கல் போட்டால் வந்து பெரிதாக வேலை செய்யவில்லை என்பது எனக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப எதை போட்டால் வேலை செய்யும் அப்படின்னா, உங்களுடைய யோகி சாஃப்ட்வேர்ல போட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய யோகக்காரன் யார், உங்களுடைய யோகக்காரன் யார் அப்படின்னு யோகி வந்துடும், அவயோகி வந்துடும். அப்ப யோகியோடைய கல்லை போடணும், நம்மளுடைய யோகியோடைய கல்லை போடணும். அப்ப யோகியோடைய கல்லை போடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த யோகியோடைய கல்லை போட்டால்தான் வாழ்க்கையில் நீங்கள் முழு வெற்றி பெற முடியும், முழு வெற்றி கண்டிப்பாக பெற முடியும். அவயோகி பக்கம் வந்து நாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் போகணும். அது வந்து ஒரு நமக்கு எதிர்ப்பு சக்தி. நீங்க எல்லாரும் சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்ச காலத்திலிருந்து யோகி அவயோகி இருக்கத்தான் செய்யுது, இல்லாமல்லாம் கிடையாது. யோகி அவயோகி இல்லாமல்லாம் கிடையாது, இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளுடைய அவயோகி என்று சொல்லக்கூடிய கிரகத்திடம் நாம் இன்றும் பயந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப நாம் வந்து என்ன சொல்லலாம்னா, நம்மளுடைய யோகிக்குண்டான கல்லை நீங்கள் கண்டிப்பாக போடணும், போட்டுக்கிடலாம், கண்டிப்பாக போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு சார்ட்டே இருக்குது. 27 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தாங்கள் எந்தெந்த யோகத்தில் பிறந்திருக்கிறோம், நம்ம எந்த யோகத்தில் பிறந்திருக்கோம் நமக்கு தெரியும். அதற்கு யோகக்காரன் யார் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மேக்சிமம் 99% எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஜோதிட அனுபவங்கள் இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறீர்கள். யாரும் ஜோதிட அனுபவங்கள் இல்லாதவர்களாக இல்லை, கண்டிப்பா இருக்கீங்க. அப்ப யோகக்காரனுடைய கல்லை போடுங்கள். யோகக்காரனுடைய கல்லை போட்டால் வேலை செய்யுமா என்று சொன்னால், ஏன்னா யோகக்காரன் யோகத்தை தான் செய்யணும், அவயோகிக்கார வந்து அவயோகியைத்தான் செய்யணும் அப்படிங்கிறது விதி. இதை வந்து நம்ம வந்து பலவிதமாக ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒவ்வொருத்தர் படித்த முறைகளை வைத்து வந்து எல்லாரும் திதி கரணம் யோகம் இல்லை என்று ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லை அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த அளவில் ஆராய்ந்து அறிந்து இந்த வீடியோ நம்ம போடலாமா போடக்கூடாதா, இது மக்களுக்கு பயன்படுமா என்று நன்றாக ஆராய்ந்து தான் இதை போட்டேன். யோகி வேலை செய்கிறார், அவயோகி சங்கடத்தை கொடுக்கிறார். அவயோகி சங்கடத்தை கொடுக்கிறார். என்னுடைய அவயோகி செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்படியே ஒரு லாக் அடிக்கத்தான் செய்யறார். 2ஆம் இடம் என்பது தன குடும்பஸ்தானம். அதே இடத்துலதான் யோகி இருக்கார். ஏன்னா யோகியை விட வந்து அவயோகி ஆட்சி பெற்றவராக வந்து விட்டார். யோகியை விட வந்து அவயோகி ஆட்சி பெற்றவராக வந்துவிட்ட காரணத்தினால் வந்து என்ன சொல்றான்னா, அவரை வந்து ஜெயித்து வந்து என்ன சொல்றான்னா வந்து அடிச்சு நொறுக்கி என்ன வந்து எங்க நொறுக்க, பிராப்த கர்மா, பிராப்தம் என்னவோ அந்த பிராப்த கர்மா கண்டிப்பாக எல்லா மனிதனும் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பது விதி. அப்ப அந்த அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு விதி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வந்து இன்று வரை பிறந்த காலம் முறை இப்போது வரை அது வேலை செய்யத்தான் செய்யும் அவயோகி. அதில் எந்த மாற்று கருத்தும் என்னால் சொல்ல முடியவில்லை. ஏன்னா யார் வேதனை வழிகளை படுகிறார்களோ அவர்கள்தான் சில கருத்துக்களை சொல்ல முடியும். அப்ப ஜெயிக்கலாம், ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவன் சொன்ன மாதிரி ஒரு நாள் போராடலாம். வாழ்க்கை உள்ளாக போராட்டத்தை கொடுப்பவன் யார் என்று சொன்னால் உங்களுடைய அவயோகியே. வாழ்க்கை ஃபுல்லாவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும்
யோகி என்பவன் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு முட்டுச்சந்தில் இருந்து கூட உதவியை செய்து விடுவான். ஒரு முட்டுச்சந்தில இருந்து கூட உதவியை செஞ்சிருவான். அதனால யோகி என்பவன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடம் உங்களுக்கு செழிப்பாகும். அவயோகி எந்த இடத்தில் இருக்கிறானோ அது உங்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அதனால் என்ன சொல்றான்னா, உங்களுடைய கல் போட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் துளிர் விட்டது என்று சொன்னான். கல் போடணும், நம்ம ஏதாவது ஒரு கல் போடணும்னா கண்டிப்பாக நீங்க எந்த கல் போடணும்? உங்களுடைய யோகக்காரனுடைய கல்லை போடுங்க. அவயோகி கல்லை வந்து ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள். அவயோகிக்கு உண்டான கலர்களை அதிகமாக யூஸ் பண்ணாதீர்கள். அவயோகிக்கு உண்டான கலரை அதிகமாக யூஸ் பண்ணாதீர்கள். அவயோகிக்கு உண்டான கலரை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அது கலர்லாம் இருக்கும். ஏன்னா கிரகங்களுடைய கலர் தான். சூரியனுக்கு என்ன கலர், சந்திரனுக்கு என்ன கலர். அதே சமயத்தில் யோகிக்குண்டான கலர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை செய்யும். எனக்கு புதன் யோகி, எப்பயுமே அலுவலகத்தில் பச்சை கலர். அதே சமயத்தில் வந்து என்ன, எனக்கு ரொம்ப பச்சை கலர் பிடிக்கும். ஜோதிடம் என்பது பிடிக்கும். ஜோதிடத்தை வந்து ரொம்ப நுணுக்கமாக படிக்கிறதுக்கு பிடிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அனுபவிச்சு ஆராய்ஞ்சதுனால இதை திரும்ப திரும்ப சொல்கிறோம். அதனால் கல் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ராசிக்கல் அப்படிங்கிறது என்னென்ன கிரக சேர்க்கை இருந்தால் ராசிக்கல் போடக்கூடாது. பொதுவாக எல்லோரும் போட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு கல் என்பது உங்களுடைய யோகக்காரனுடைய கல் தான். அதை வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் போட்டு கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.